கோட்டை மீட்பு பொதுக்குழு கூட்டத்துல வந்து சீமான் அவர்கள் ரொம்பவே காரசாரமா பேசியிருக்காங்க. அது மறைச்சிக்கிட்டே இருக்கு. என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன். என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி. எங்களுக்கு விஜய் வந்து ஒரு பொருட்டே கிடையாது. விஜய் அவர்களை வந்து பேசணுங்கிறதுலாம் இல்லை. நேற்று சம்பவங்கள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள், அதுல வந்து ஒரு பகுதியில தான் விஜய் அவர்களை பத்தி பேசியிருக்காரு தவிர அதில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்தது. எங்களுக்கான இந்த நிகழ்வு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கண்டிக்கத்தக்கது. அதை முன்னிறுத்தி தான் அண்ணன் சீமான் அவர்கள் நேற்று வந்து பொதுக்கூட்டம் போட்டது. இதை வந்து கண்டிக்கும் ஆர்ப்பாட்ட கூட்டமாகவும் நடந்தது. அப்படி கத்தாதி எனக்கு கேட்கும்போது தலைவிதின்னு கேட்குது. அப்படி கத்தாத. கண்டிப்பா சார். ஆனா ஊடகத்துல வந்து இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, இவ்வளவு விஷயங்களை வந்து வரலாற்றை வந்து பேசியிருக்காங்க, ஆவணப்படம் வெளியிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் வந்து ஊடகத்துல வந்து வெளிவரல. குறிப்பிட்டு டிவிகே தலைவர் விஜய் அவர்களை பேசினது வந்து ரொம்பவே காரசாரமா வந்து வைரலா பரவிட்டு இருக்கு. அதை தானே நம்ம கேட்கிறோம். சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில் பார்த்துருப்ப, ஆனா நீ இந்த சீமான் ஆட்டத்தை பாப்பா பாரு. இல்லை, அதனால தான் நான் இந்த வரலாற்றை தொட்டுவிட்டு நான் இங்கே வரணும்னு நினைச்சேன். ஏன் அப்படின்னா, ஒரு அரசியல் படுத்தப்பட்ட ஒரு கூட்டத்தை அண்ணன் சீமான் அவர்கள் உருவாக்கியிருக்காங்க. 2009க்கு அப்புறம் இந்த தமிழ்நாட்டு மண்ணில் ஒரு காலத்தில் திராவிடம் தொடங்கும் போது இந்த மாதிரி தான் இருந்தது. 4 மாசத்துல மொத்த ஆட்டத்தை என் பக்கம் திருப்பல. நான் பிரபாகர மகன். இது இவர் சொல்வது சரியா தவறா அவ்வளவுதான் நம்ம பார்க்கணும். அந்த பார்வையில தான் பார்க்கணும். நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அவரை பக்குவப்படுத்த வேண்டும், அவரை வந்து நெறிப்படுத்த வேண்டும், அது புரிதல் உண்டாக்க வேண்டும்ங்கிற கருத்தை தவிர மற்றபடி என்ன. நீங்க ஒரு அரசியல் மாநாடு நடத்துறீங்க, நீங்க நாம் தமிழர் கட்சி மாநாட பாருங்க, நாம் தமிழர் கட்சி கூட்டத்தை பாருங்க. ஒரு மாற்றத்தை இந்த மண்ணில் விதைச்சிருக்கோம். இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் எந்த இடத்துலயுமே யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியிலிருந்து சசிகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வீரபெரும்பாட்டன் கோனேரி கோட்டை கோட்டை மீட்பு பொதுக்குழு கூட்டத்துல வந்து சீமான் அவர்கள் ரொம்பவே காரசாரமா பேசியிருக்காங்க. முழுக்க விஜய் அவர்களை தாக்கி பேசியிருக்காங்க. விஜய் அவர்களை தனது தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா நம்மளுடைய தம்பிக்கு கண்டிப்பா நம்ம வந்து தோள் கொடுக்கணும் அரசியல் களத்துல அப்படின்னு சொன்ன சீமான் அவர்கள் பயங்கரமாக இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து பயங்கரமாக விமர்சிருக்காங்க. என்ன காரணம் சார்? எங்களுக்கு விஜய் வந்து ஒரு பொருட்டே கிடையாது. விஜய் அவர்களை வந்து பேசணுங்கிறதெல்லாம் இல்லை. நேற்று சம்பவங்கள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள், அதில் வந்து ஒரு பகுதியில் தான் விஜய் அவர்களை பற்றி பேசியிருக்காரு தவிர அதில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறையா இருந்தது. எங்களுக்கான கோட்பாடு என்ன, எங்களுக்கான அந்த கூட்டத்துக்கான நோக்கம் என்னங்கிறதே திசை திருப்பப்பட்டு இருக்கிறது. அப்போ அந்த கோனேரி கோட்டைங்கிறது வந்து யுனெஸ்கோவால் செஞ்சி கோட்டையை வந்து நம்மளோட பாரம்பரிய நம்மளோட சொத்தாக இருக்கக்கூடிய, தமிழர்களின் சொத்தாக இருக்கக்கூடிய இந்த மாபெரும் ஒரு பொக்கிஷத்தை வந்து இன்னைக்கு வந்து மராத்தியர்கள் பேரில் வந்து யுனெஸ்கோ இதில் கொடுக்கறதுனால கிட்டத்தட்ட 12 கோட்டைகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க யுனெஸ்கோவில். அதில் வந்து 11 வந்து மராத்திய மண்ணில் இருக்குது, 1 வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த ஒன்றையும் சேர்த்து மராத்தியர்கள் பேரில் வந்து தேசிங் ராஜாவின் கோட்டை என்று மாற்றப்பட்டு இது வந்து தமிழர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு துரோகமாகவும், இது வந்து வரலாற்றை புனைந்து இது மாற்றி திருவி சொல்கிற மாதிரியும் இந்த நிகழ்வு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கண்டிக்கத்தக்கது. அதை முன்னிறுத்தி தான் அண்ணன் சீமான் அவர்கள் நேற்று வந்து பொதுக்கூட்டம் போட்டது. இதை வந்து கண்டிக்கும் ஆர்ப்பாட்ட கூட்டமாகவும் நடந்தது. அப்போ இந்த தமிழ் மண்ணில் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையாக, முக்கியமான ஒரு விஷயமாக அதை எடுத்து மக்கள் மன்றத்திலையும் இல்லை ஆட்சியாளர்களுக்கும் ஒரு நெருக்கடியை கொடுக்குமாறு நடக்கப்பட்ட கூட்டத்தில் தொடர்ச்சியாக அந்த நிகழ்வுகளை தடுக்கிறதுக்கும் இல்லை அதை மடைமாற்றம் செல்வதற்கும் திராவிடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சாதிய கூட்டமைப்புகளை உருவாக்கி, இப்போ நேற்று கூட அந்த இடத்துல நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு காரணமும் அவங்க தான். இந்த விஷயங்கள் மக்கள்கிட்ட நேரடியாக போய் சேரக்கூடாது, இதோட விழிப்புணர்வு வரக்கூடாது. இது விழிப்புணர்வு வந்து மக்கள் தன்னெழுச்சியாக இந்த வரலாற்றை தெரிந்து கொள்வார்கள், நம்மளுடைய இனத்தின் வரலாற்றை தெரிந்து கொள்வார்கள் என்ற ஒரு அச்சத்தின் இதில் தான் தொடர்ச்சியாக எங்கெல்லாம் நம்ம வந்து இந்த வரலாற்று செய்திகளை எடுத்து மக்களிடம் கொண்டு போய் சொல்கிறோமோ அந்த இடத்துலலாம் வந்து ஒரு மறைமுகமாக பின்னாடி இருந்து
அண்ணன் பேசும்போது அங்கேருந்து பிரச்சனைகளை உருவாக்குறது, இல்லை அவரை வந்து பேச விடாமல் தடுப்பது, இந்த மாதிரி தொடர்ச்சியாக இந்த விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதற்கு முன்பு வந்து பிரம்மதேசம்னு அதே மாவட்டத்தில் பிரம்மதேசன் ஒரு பகுதியில் அரசேந்திர சோழனுக்கான ஒரு கல்லறை இருந்தது. அவரோட புதைக்கப்பட்ட இடம்னு ஒன்றுமே இல்லாமல் அதை மீட்டெடுக்கணும், அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டணும், இந்த மாதிரி விஷயத்துக்காக ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. அங்கும் இதே மாதிரி தான் வந்து அங்கு உள்ள மக்களை வந்து இது வந்து இந்த சாதியின் குறியீடாக நீங்கள் அந்த மன்னரை சொல்லணும்னு ஒரு கூட்டத்தை கிளப்பி விட்டாங்க. அதே போல தான் இன்னைக்கு வந்து யாரோ மராத்திய மன்னன் பேரில் வந்து தேசிங்க ராஜா கோட்டைன்னு சொல்லும் போது இவங்களுக்கு வலிக்காத, இன்னைக்கு வந்து இதை வந்து நீங்கள் வந்து கோனாரின் கோட்டைன்னு சொல்லக்கூடாது, இதை நீங்கள் வன்னியர்கள் இதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி 2 பிரிவாக பிரித்து விட்டுட்டு இந்த திராவிடர்கள் இந்த சூழ்ச்சியால் இந்த விஷயத்தை செஞ்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நேற்று வந்து முக்கிய விஷயமாக பேசப்பட்டது. அண்ணன் அவர்களால் வந்து அந்த வரலாற்றை மிக ஒரு ஆவணப்படங்கள் வெளியிடப்பட்டது, அதில் பல கருத்துக்கள் பேசப்பட்டது. எப்படியாக வரலாற்றில் இந்த கோனேரிக்கோன் கோட்டை யாரெல்லாம் ஆண்டிருக்காங்க, ஆனந்த கோன் இருந்தார், கிருஷ்ண கோன் இருந்தார், இவர்களெல்லாம் ஆண்டாங்க. இவர்கள் பேரில் 16ஆம் நூற்றாண்டிலிருந்து அதற்கப்புறம் தொடர்ச்சியாக வெவ்வேறு மன்னர்களுக்கு இது மாற்றப்பட்டு 17ஆம் நூற்றாண்டில் தான் வந்து வெறும் 10 மாதங்கள் தான் வந்து இந்த தேசிங் ராஜா அவர்கள் ஆண்டாரே தவிர, அது கூட அவருக்கு வந்து கையளிக்கப்பட்டதுதான். அவர் வந்து போரில் வென்றோ அப்படிலாம் போய் அந்த கோட்டையை கைப்பற்றிலாம் நடக்கல. இந்த தேசிங்கிற அவருக்கு வந்து ஏற்கனவே இருந்த கான்கிறவர் வந்து இவர்கிட்ட கையளிக்கிறார், தன்னோட முதுமையினால அவர் இறக்குறதுனால இவருக்கு கையளிக்கப்படுது. ஸோ இப்பேற்பட்ட ஒரு வரலாற்றை மறைத்து இவர் பேரில் வந்து இந்த கோட்டையை உருவாக்கி இதை வந்து யுனெஸ்கோவுக்கு கொடுக்குறதுங்கிறது வந்து மிகப்பெரிய இன அழிப்புக்கான ஒரு இதுதான். இந்த இனத்துக்கான வரலாறே இருக்கக்கூடாதுன்னு இருக்கா. ஸோ அதை பேசும்போது தொடர்ச்சியாக நீங்கள் வந்து இந்த இனத்துக்காக செய்யக்கூடிய துரோகங்களை செய்யும் போது ஒரு இடத்துல அந்த இடத்துல வந்து விஜய் அவர்களை அண்ணன் பேசிக்கிட்டார். இவ்வளவுதான் நடந்தே தவிர. கண்டிப்பா சார். ஆனா ஊடகத்துல வந்து இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, இவ்வளவு விஷயங்களை வந்து வரலாற்றை வந்து பேசியிருக்காங்க, ஆவணப்படம் வெளியிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் வந்து ஊடகத்துல வந்து வெளிவரல. குறிப்பிட்டு டிவிகே தலைவர் விஜய் அவர்களை பேசினது வந்து ரொம்பவே காரசாரமா வந்து வைரலா பரவிட்டு இருக்கு. அதை தானே நம்ம கேட்கிறோம். இல்ல, அதனாலதான் நான் இந்த வரலாற்றை தொட்டு விட்டு நான் இங்க வரணும்னு நினைச்சேன். ஏன் அப்படின்னா, ஒரு அரசியல் படுத்தப்பட்ட ஒரு கூட்டத்தை அண்ணன் சீமான் அவர்கள் உருவாக்கியிருக்காங்க. 2009க்கு அப்புறம் இந்த தமிழ்நாட்டு மண்ணில் ஒரு காலத்தில் திராவிடம் தொடங்கும் போது இந்த மாதிரி தான் இருந்தது. அதிலிருந்து சுத்தமாக மடைமாற்றப்பட்டு இன்னைக்கு திராவிடம் என்ற போர்வையில் இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமாக தமிழை சாராதவர்கள் இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமாக கையகப்படுத்தி கொண்டு இந்த தமிழ் மண்ணை சுரண்டி கொழுக்க வேண்டும் என்றும் இங்கு உள்ள வளங்களை எல்லாம் தின்று கொளிக்க வேண்டும், இவர்களை அதிகாரம் படுத்தி இவர்களை வந்து அடிமைப்படுத்தி வாழணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்க தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்களே தவிர இந்த மக்களுக்காக எந்த ஒரு அரசியல் படுத்தலுமே நடக்கல. அடுத்த கட்டமாக யாருக்குமே இந்த மண் வளத்தை காக்கணும், மலை வளத்தை காக்கணும், இந்த அரசியல் என்ன மாதிரியானது, இந்த சமூகம், இந்த தமிழ் மொழியை காக்கணும், இங்கு உள்ள கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு, இது எதையுமே கற்றுத்தராம ஒரு தலைமுறையை உருவாக்கி கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. இந்த இடத்துலதான் விஜய் அவர்களும் வந்து நிக்கிறாரு. அப்ப இந்த மக்களுக்கு இங்கு என்ன நடக்குது, இங்கு நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன, அரசியல் சூழ்நிலை என்ன, உலக அளவில் நாம எங்க இருக்கோம், நாம இன்னைக்கு வந்து தமிழ் வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்ற இந்த தமிழர்கள் உலகம் ஃபுல்லா பரவி இருக்கிறான். அவனுக்கான ஒரு நாடு இல்லாம இருக்கு. அவனுக்கான கிடைத்த ஒரு சிறிய நிலமாக இந்த தமிழ்நாட்டிலையும் தமிழை சாராதவர்கள் ஆட்சி செய்து இந்த மண்ணை வளங்களை எல்லாம் சுரண்டி கொளுத்து நிற்கிறான், ஊழல்ல பெருத்து நிற்கிறான். நமக்கான எந்த அதிகாரமும் இல்லாமல் நாம் வந்து இன்னைக்கு அடிமைப்பட்டு நிற்கிறோம். எந்த இடத்துலையும் நம்ம எதிர்த்து குரல் கொடுக்க முடியல. நம் தொப்புள் குடையவர்கள் ஈழத்தில் இத்தனை லட்சம் பேர் கொன்று ஒழிக்கப்படும் போது இங்கு அமைதியாக வேடிக்கை பார்த்து தன் உறவினர்களுக்கு தன் பிள்ளைகளுக்கு ஆட்சி கட்டில் அமைக்க வேண்டும், அவர்களுக்கு மந்திரி பதவி வர வேண்டும் என்பதற்காக நம்மளெல்லாம் காவு கொடுத்துட்டு ஒரு அரசியல் கட்சி நிற்குது. இதெல்லாம் எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் நேரடியாக படத்தை போட்டோம், படத்தை போய் பார்த்தோம், படத்துல ரசிச்சோம், கை தட்டோம், விஜய் அவர்கள் நடிச்சாரு, அருமையா இருக்கு, இதை மட்டுமே கொண்டு வந்து விசிறிகளாக ஒரு ரசிகர்களாக இந்த ரசிகர்களை அப்படியே மடைமாற்றம் கொண்டு வந்து இவர்கள் வாக்குகளை வாங்கிவிட்டு நான் சென்று விடலாம்,
நாம் வென்று விடலாம் என்று ஒரு கற்பனை கோட்டையில வர்றாங்க இல்லையா, ஒரு அரசியல் படத்திலே நடக்காம இருக்குல்ல. இதை எதிர்த்து பேச வேண்டிய இடத்துல நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் இருக்காங்கிறதுனால இப்ப அவங்க மடை மாற்றம் பண்றாங்க அப்படின்றத நீங்க எதை வச்சு சொல்றீங்க? அதாவது அவங்க ஒரு அரசியல்ல, அதாவது ஜனநாயக நாட்டுல யாருனாலும் அரசியலுக்கு வரலாம். அந்த இதுல வந்து விஜய் அவர்களும் கட்சி தொடங்கி மக்களும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அந்த நேரத்துல இந்த மாதிரியான விமர்சனம் வந்து எப்படி இருக்கும்? விமர்சனம் செய்யணுமா? விமர்சனத்தை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். அதுதான் அரசியல். நாம் தமிழர் கட்சி கடுமையாக வந்து நாம் தமிழர் சீமான் அவர்கள் வந்து விமர்சனம் பண்றாங்க. களத்துல இறங்கிட்டாங்கன்னா, நீங்க கிரவுண்ட்ல இறங்கிட்டீங்கன்னா நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் அதை எதிர்கொண்டுதான் ஆகணும். திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, மதிமுக இருக்கு, இல்ல காங்கிரஸ் விமர்சனம் பண்றாங்க. எல்லாருமே அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், எல்லாரும் வந்து விஜய் அவர்களை விமர்சனம் பண்றாங்க. விஜய் அவர்களும் எல்லாரையுமே வந்து விமர்சனம் பண்றாங்க. ஆனா நாகரிகம், அரசியல் நாகரிகம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் என்ன சொல்றேன், அரசியல் நாகரிகம்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, சரி தவறு இவ்வளவுதான். இது இவர் சொல்வது சரியா தவறா அவ்வளவுதான் நம்ம பார்க்கணும். அந்த பார்வையில தான் பார்க்கணும். நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அவரை பக்குவப்படுத்த வேண்டும், அவரை வந்து நெறிப்படுத்த வேண்டும், அது புரிதல் உண்டாக்க வேண்டும்ங்கிற கருத்தை தவிர மற்றபடி என்ன இல்லை. நீங்க ஒரு அரசியல் மாநாடு நடத்துறீங்க, நீங்க நாம் தமிழர் கட்சி மாநாடை பாருங்க, நாம் தமிழர் கட்சி கூட்டத்தை பாருங்க. ஒரு மாற்றத்தை இந்த மண்ணில் விதைச்சிருக்கோம் இத்தனை ஆண்டுகளாக. நீங்கள் எந்த இடத்துலயுமே நீங்கள் துண்டை போட்டு சுத்தியோ, இல்ல அந்த இடத்துல வந்து ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் போட்டோ, ஆடல் பாடல் நிகழ்ச்சியை வைத்தோ, இல்லை மாலை மரியாதையில் போட்டோ, துண்டு போத்தியோ, இல்லை அவர்களை காசு கொடுத்தோ இந்த மக்களை நாங்கள் பக்குவப்படுத்தி இருக்கோம். இத்தனை ஆண்டுகளாக இந்த மண்ணில் நடத்தல ஒரு மாற்று சித்தாந்தம். மக்கள் தெளிவா இருந்தாங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அது வழியில தான் வந்து மக்கள் பின்பற்றுவாங்க. மக்களை வந்து யாரும் ஏமாற்ற முடியாது. மக்கள் தெளிவா தான் இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். நீங்க ஏன் பயப்படுறீங்க? அப்போ விஜய் அவர்களை பார்த்து நீங்க பயப்படுறீங்களா அப்படின்ற கேள்வி தானே வந்து தொடர்ந்து நாம் தமிழர் மேல வந்து. இல்லம்மா, நான் என்ன சொல்றேன், ஒரு தேர்தலை சந்திக்கல இந்த கட்சி தொடங்கி, இன்னும் வாக்குகளே அவங்ககிட்ட ப்ரூவ் பண்ணல. இத்தனை வாக்குகள் எனக்கு இருக்குன்னு எங்கேயுமே நிரூபிக்கப்படலை. நாங்கள் மிகப்பெரிய கட்சியாக சொல்லப்படுகிற அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக இந்த மண்ணில் 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆண்டு கொண்டிருக்கிறது. இவர்களை எதிர்த்து நாங்கள் அரசியல் செய்கிறோம். அதற்கே நாங்கள் பயப்படல. இவர்கள் எல்லாம் அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு இன்னைக்கு என்ன வேணாலும் செய்யலாம். இன்னைக்கு ஒரு கட்சியை இந்த மண்ணில் ஒரு கட்சி வந்து அத்தனை கட்சிகளையும் சரியாக விமர்சித்து இவர்கள் தவறானவர்கள் என்று சொல்லி அவர்கள் ஆட்சி கட்டில இருக்கும்போதே அவர்களை எதிர்த்து நாங்கள் கட்சியை நடத்தி கொண்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது அவர்கள் என்ன வேணாலும் செய்யலாம். இந்த கட்சியை நீங்க வந்து நாம் தமிழர் கட்சி சந்தித்த பிரச்சனைகள் மாதிரி எந்த கட்சியும் சந்திச்சிருக்காரு. என்ஐஏ ரைடு முதற்கொண்டு எத்தனை அதிகார துஷ்பிரயோகங்கள் எங்கள் மேல் அடக்குமுறைகள் கொண்டு வரப்பட்டது. இதெல்லாம் எதிர்த்து நாங்க இன்னைக்கு கட்சி நிக்கிறோம். நீங்க சர்வசாதாரணமா வந்து நாங்க விஜயை பார்த்து பயப்படுறோங்கிறீங்க. எந்த இடத்துல விஜய் எல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. உண்மையை சொல்ல போனா விஜய் அவர்கள்லாம் எங்களுக்கு பொருட்டே கிடையாது. ரஜினிகாந்த் என்ன, கமலஹாசன் என்ன, எல்லாரையும் எதிர்த்து நாங்கள் கட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு எந்த இடத்துலயும் நாங்கள் பயப்பட வேணாம், நேர்மையா நிக்கிறோம். நாங்கள் இந்த மக்களிடம் போய் விழிப்புணர்வு உண்டு பண்றோம். மக்களிடம் சொல்றோம், நீங்க இன்னைக்கு ஏற்கனவே கமலஹாசன் ஒருத்தரை கொண்டு வந்து இந்த இடத்துல காவு பண்ணி இன்னைக்கு 5% வாக்களை வாங்கி விட்டு டிவியை உடைத்து விட்டு நான் தான் மாற்று என்று சொல்லி இன்னைக்கு போய் மண்டிட்டு கிடக்கிறாருல்ல. இந்த மண்ணில் நீங்க ஏற்கனவே ஏமாந்து நிக்கிறோம்ல. இன்னைக்கு இவ்வளவு பேசுற ஒடுக்குமுறைகள் இந்த மண்ணில் வந்து ஒடுக்குமுறைகளுக்காக எதிர்த்து கிளம்பிய அண்ணன் திருமாவர்கள் இன்னைக்கு எங்க போய் நிக்கிறாரு? இன்னைக்கு அவரே சரணாகதியாகி போய் நிக்கிறாரு, காலில் விழுந்து கிடக்கிறாரு. இன்னைக்கு அறிவாலயத்தின் அடிவரடியா போய் நிக்கிறாரு. அப்ப இதெல்லாம் நாங்க எடுத்து சொல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பு எங்களுக்கு இருக்குல்ல. நீங்கள் எங்களை விமர்சியுங்கள், நாங்கள் வேணாம்னு சொல்லலையே. நாங்கள் செய்யக்கூடிய தவறுகள் தான் விமர்சியுங்கள், நாங்கள் ஆக்கப்பூர்வமா எதிர்கொள்ள தயாரா இருக்கோம். அதுக்காக நீங்க உங்களை வந்து நாங்கள் விமர்சிக்கவே கூடாதுன்னு இல்லை. நீங்க போற இடத்துல எல்லாம் எல்லாத்தையும் உடைக்கிறீங்க, போட்டு கத்துறீங்க. எல்லா இடத்துலயும் நீங்களும் இதே திமுக செய்த தவறுகள் நீங்க செய்றீங்களா இல்லையா? கூட்டத்துக்கு ஆளுக்கு காசு கொடுக்குறீங்களா இல்லையா? ஆதாரத்தோட நான் சொல்ல முடியும். அப்ப நீங்க என்ன மாற்று நீங்க இங்க வந்திருக்கீங்க? இந்த மண்ணில் என்ன மாற்று நீங்க சொல்லி வந்து மக்கள்ல நிக்கிறீங்க? நீங்க உங்களுக்கு வாக்குகள் வரலாம், அதுல எனக்கு மாற்றுக்கள் தெரியல. நீங்க வாக்குகள் வாங்குங்க, மகிழ்ச்சியானா. ஆனால் உங்களை தோலிரித்து இந்த மண்ணில் காட்ட வேண்டிய இடத்துல நாம் தமிழர் கட்சி நீங்க சரியாக இருந்தீங்கன்னா நாங்கள் வாழ்த்துறோம், உங்களை பாராட்டுறோம். எங்களுக்கு அதுல இதுவும் கிடையாது. ஆனால் நீங்க தவறுகள் செய்யும் போது சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல எதிர்கட்சியாக இந்த மண்ணில் நாங்களும் 36 லட்சம் வாக்களை வாங்கி இந்த மண்ணில் அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சியாக எதிர்த்து நீங்கள் கேளுங்க. ஒரு அரசியல் கட்சியா எங்களுக்கு கேள்வி கேளுங்க, ஆக்கப்பூர்வமா எடுத்து வைங்க, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு திரை கவர்ச்சியை மட்டும் வைத்துக்கொண்டு
அந்த திரைக்கவர்ச்சியை வாக்கரசியலாக மாற்றி விடலாம். எனக்கு எல்லாம் வந்து படத்துல வந்து பார்த்தாங்க, காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து பார்த்தாங்க, இவர்களெல்லாம் எனக்கு வாக்கா போட்டுருவாங்க, இதை வைத்து நான் வந்து ஒரு அரசியல் லாபம் அடைந்து விடலாம் நீங்க நினைக்காதீங்க, அது தவறுங்கிற. இந்த அரசியல் இனி இந்த மண்ணில எடுபடாது. நாம் தமிழர் கட்சி வந்ததுக்கு அப்புறம் 2009க்கு அப்புறம் இந்த மண்ணில் ஒரு அரசியல் கட்சி அரசியல் செய்து மக்களோடு மக்களாக நின்று மக்கள் போராட்டங்கள், மக்கள் ஆர்ப்பாட்டங்கள், அவர்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுத்ததுல இருந்தா ஒரு அரசியல் கட்சியா வருமே தவிர வெறும் வாக்கு நம்மளோட சினிமா புகழ மட்டும் வைத்துக்கொண்டு வர்றதுக்கு இனி இந்த ஒரு தலைமுறை இங்க நடக்காதுங்கிறத கொண்டு போய் சொல்றதுக்கு தான் நாங்க இருக்கோம். கண்டிப்பா சார், பல விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.